எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அம்மா ஊரில் இருக்கிறப்ப பரோட்டா செஞ்சோம். பரோட்டா செஞ்சு அங்கே அம்மா ஊரில் தேர் திருவிழா ஒன்று நடக்கும். அங்கே எல்லோரும் வச்சு கொண்டு போய் சாப்பிட்டு வருவோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3/4 கிலோ மாவு எடுத்திருக்கோம். எங்கள் ஃபேமிலி, எங்கள் மாமா ஃபேமிலி 2 பேருக்கும் சேர்த்து எண்ணெய் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவராவது நல்லா ஊறணும் பரோட்டா மாவு. அது ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்கள் அப்பா போட்டுறாருல, பரோட்டா எங்கள் அப்பா தான் போட்டார். செம்மையாக போடுவார். ஆல்ரெடி எங்கள் அப்பா பரோட்டா மாஸ்டர் தான். நல்லா இந்த மாதிரி எண்ணெய்லாம் இருக்குல்ல, நிறைய எண்ணெய் தேவைப்படுங்க. ஆனால் இயர்லி ஒன்ஸ் தானே சாப்பிட்றோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக இப்படி உருண்டைக்கு எண்ணெய் தடவி அதை நல்லா ஒரு வீசுறதுக்கு இந்த பிளேட்டே கவுத்தி போட்டு வீசிட்டார் எங்கள் அப்பா. அதனால் நல்லா வீசி புரோட்டா போட்டு எடுத்தாச்சு. புரோட்டா போட்டு எடுத்து என் தங்கச்சி இப்போ கொத்து பரோட்டா செய்கிறேன்னு சொல்லி செஞ்சிட்ருக்கா. அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, நிறைய கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெயும் நிறைய ஊற்றிக்கணும். உப்பு போட்டுட்டு 2 பரோட்டா இருக்குல்ல, 2 பரோட்டாவும் நல்லா பிச்சு வச்சு அதில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சால்னா நான் வச்சுட்டேன். சால்னா அப்புறம் ஒரு முட்டை போட்டு நல்லா அடித்து வச்சுக்கிட்டு இந்த பரோட்டா நம்ம போட்டிருக்கோம்ல அது மேலே ஊற்றி ஓரளவு அது ஹாஃப் வேக்காடு வேகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் இருக்குது பார்த்திங்களா, நல்லா கிண்டணும். ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் எடுத்து நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கணும். இது தோசைக்கல்லையும் நம்ம போடலாம். தோசைக்கல்லை போட்டால் அதுக்கப்புறம் தோசை வராது. அதனால தான் சரி வடச்சட்டிலேயே அவள் போட்டுட்டா. இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொத்து பரோட்டா மாதிரி செம்ம உதிரியாக சூப்பராக கிடைக்கும். மேலே பெப்பர் பொடி போட்டு அப்படியே சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.